ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை முதல்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும். நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு அதோட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நல்லா அந்த மாதிரி பெசரியாச்சு. இதை இப்போ மூடி வச்சு ஒரு 20 to ½ அன் ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதோட ஏலக்காய், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு, ஒரு ரெட் சில்லி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். அதோட ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு நல்லா வருங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இதை நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதை பச்சை ஸ்மெல் போனதும் அதில் நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா நமக்கு வதங்கணும். அப்போ தான் எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம வதக்கும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா ஒரு திக்காக நல்லா வதங்கி சூப்பராக வந்துடும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். பவுடர், சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதோட சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த கிரேவி. அதோட காஷ்மீரி சில்லி தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்ல கலருக்காக அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சதுனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மசாலாவெல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இதோட நம்ம கரம் மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாங்க, லாஸ்ட்டில் பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இதில் சிக்கனை நீங்கள் ஊற வைக்கும் போது உங்களுக்கு நல்லா கிரேவியில் இருக்கிற சிக்கன் நல்லா சாஃப்டாகிருங்க உங்களுக்கு. அதோட நம்ம மசாலாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா மசாலாவோட டேஸ்ட் சிக்கனில் சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டாதீங்க, நமக்கு பீஸ்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக நம்ம எடுத்து மட்டும் விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். அது நல்லா இந்த மாதிரி அமுக்கி எடுக்காமல் லைட்டாக நீங்கள் பிரட்டி விட்டிங்கனாலே போதுமானது. இப்போ இதோட நம்ம
கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்குங்க அந்த கஸ்தூரி மேத்தியால். இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தேங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி உடையாமல் பார்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம ஏற்கனவே சிக்கனில் ஊற வைக்கும்போது சேர்த்துருக்கோங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விட்டு எடுத்துட்டு நான் ஆவிலாம் போனதுக்கப்புறம் நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எப்போவுமே வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதில் ரொம்ப கிண்டக்கூடாதுங்க, லைட்டாக நம்ம கிளறினாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சதில் பாதி தான் ஆட் பண்ணியிருந்தோம், கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவையும். மிச்ச பேலன்ஸ் இருக்கிறத இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி, பேலன்ஸ் இருக்கிற கரம் மசாலா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு கிளறி விட்டுறலாங்க. இதை ஒரு கிளறிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான சிக்கன் கிரேவி தயாராகிருச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.